அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 13வது நாளான இன்று 13வது பாடலை பற்றி பார்ப்போம். பைங்குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகு இனத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கயம் பூணல் பாய்ந்து ஆடலோரெம்பாவாய். இப்பாடலின் பொருளை பார்ப்போம். மடுவில் புதிய நீரோத்பலமும் புதிய செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றன. அழகிய நீர்ப்பறவைகள் ஆங்கு ஓலமிடுகின்றன. பாம்பு பின்னல் போடுகிறது. உடலின் அழுக்கை போக்குபவர்கள் அங்கு வந்து கூடுகின்றனர். அதனால் சிவசக்தி ஸ்வரூபமாக அத்தடாகம் தென்படுகிறது. அதில் நாம் குதித்து குதித்து நீராடுவோம். நமது சங்கு வலைகளும் கால் சிலம்புகளும் சேர்ந்து ஒலிக்கட்டும். நமது ஸ்தனங்கள் பூரிப்பு அடையட்டும். நாம் முழுகுவதால் நீர் பொங்கட்டும். இத்தகைய புஷ்கரணியில் நீராடுவோமாக. பாவையே, இக்கருத்துக்களை ஏற்றுக்கொள், பின்பு உணர்ந்து எழுவாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். கருங்குவளை பூ அம்பிகையின் மேனி போன்றது. செந்தாமரை சிவனது மேனி போன்றது. இந்த மடுவானது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறது. நீராட வருபவர்கள் தங்கள் அஞ்ஞான மலத்தை போக்க வருபவர் ஆகின்றனர். நாமும் அன்றாடம் நீராடி சிவசக்தி ஸ்வரூபமாக அனைத்தையும் கண்டு நம் அஞ்ஞானம் போக பாடுவோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.